ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க மல்லிகா விஜயகுமார்னு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்படி யாரும் அட்மிட் ஆகலையே மேடம். இல்ல அவங்க பேர்ல யாரையாவது ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்களா? அப்படி யாரும் புக் பண்ணலையே மேடம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? பேஷண்ட் நேம், என்ன விஷயமா வந்தாங்க, எந்த டாக்டர் பார்க்க வந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போறேன். தெரியலையா மேடம்? மேல வார்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கலாங்களா? என்னது சிசிடிவி ஃபுட்டேஜா? ஆமா. யார் மேடம் நீங்க? போலீஸ் மாதிரி கேள்வி கேக்குறீங்க. டாக்டர் ஜானகி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு நான். சும்மா கண்டவங்களா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்பாங்களா? இருங்க, நான் வேணா ஜானுக்கு ஃபோன் பண்றேன். ஐயோ இல்ல மேடம், நீங்க வேணும்னா உள்ள வந்து பாருங்க. வாங்க மேடம். எந்த வார்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டீங்க மேடம்? எல்லா வார்ட்லயும் உள்ளத காமிங்க. ஓகே மேடம். சாரி மேடம், சொல்ல மறந்துட்டேன். இந்த வார்டு முழுக்க சிசிடிவி காலையில இருந்து ஒர்க் ஆகல மேடம். சர்வீஸ்க்கு வர சொல்லிருக்கோம் மேடம். நோ 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 நோ, டோன்ட் வரி டோன்ட் வரி. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நான் தரேன். என்ன ராஜி, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நீங்க தான் ப்ராப்ளம். உங்க வேலைய பார்த்துட்டு போறீங்க. நீ அடங்கு. அவளுக்கு என்ன நீ வாயா? அவகிட்ட தானே நான் கேக்குறேன். அவளை அப்படியே அறையணும்னு எனக்கு ஆத்திரம் வருது. அவளுக்கு பதிலா உன்னை 2 குத்து விடட்டுமா? நாளை பாரு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு தேவையில்லாம எங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்றீங்க? எனக்கு எதுவுமே வேண்டாமா. உனக்கு வேண்டியது என்னன்னு எனக்கு தெரியும். அதான் அத சொல்லிட்டு உன் மண்டை சூட்டை தணிச்சிட்டு போலான்னு வந்தேன். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற இல்லையா? மல்லி விஜய் கூட வந்தது யாரா இருக்கும், எதுக்கு இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு அப்படி எங்கன்னு உனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமே. என்னம்மா, உனக்கு என்ன வேலை வேண்டாமா? இவ போடுற பிச்சை காசுக்கு இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? போ போ போ, இவளால உன் வேலையை தொலைச்சிடாது போ. ராஜி, அவ சொன்னது பாதி உண்மை. இங்க விஜயும் மல்லியும் வந்தாங்க, ஆனா யாரையும் கூட்டிட்டு வரல. அவங்க வந்ததே அவங்களுக்காக தான். ரிசப்ஷன்ல பேர் இல்லைன்னு தோணுமே. ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது நான் தான். மல்லியோட அப்பா பேரோட சேர்த்து கொடுத்ததுனால கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல அப்படியே முழு கிரெடிட்டையும் ஆண்டவனுக்கே கொடுத்தா எப்படி? உங்க 2 பேரோட புண்ணியத்திலையும் மல்லி இப்ப கர்ப்பமா இருக்கா. வாட்? என்ன சொல்றீங்க? என்ன இது வாத்து கோழின்னுகிட்டு? அவ கர்ப்பமா இருக்கான்னு சொன்னேன். உன் காதுல விழுகல? கர்ப்பம் கர்ப்பம். காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம். அந்த குவா குவா காது கொடுத்து. ஹலோ 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 ஹலோ, ஒரு நிமிஷம். உங்களுக்கு இந்த தகவல் சொல்லிச்சே ஒரு அரைகுறை இன்ஃபார்மர், அவ பேர் என்ன? இந்த காசு எல்லாத்தையும் நீ சரியா கொடுக்க மாட்டியா என்ன? அரைக்குறைங்களை எல்லாம் வச்சுக்காத ராஜி. அவ உனக்கு தகவல் சொல்றன்னுட்டு பப்ளிக்கா நின்னு பேசிட்டு இருக்கா. அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டாமா? அச்சோ, என்னால புடிச்சியோ ஒன்னும் தெரியல. நீ வாரஞ்சு போ 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 போ. அப்படியே வயிறு எரிஞ்சே சாவுங்கடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.